வணக்கம். என் ஊர் சொந்த ஊர் குறுமுடி. சரிங்க ஐயா. நம்ம யானை, குதிரை, ஒட்டகம் எல்லாம் வச்சுருக்கோம். சரிங்க. குதிரை சந்தைக்கு வருஷம் வருவோம். 40-50 வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேன். எங்க இருக்குது கோயில்? இதுதான் கோயில், வனக்கோயில். வனக்கோயிலுக்கு வந்துட்டோம். இங்க நம்ம கடை வந்து போடுறாங்க தெரியல. ஆமா, அது யார் ஃப்ரீயா போடுறாங்க, இலவச அன்னதானம் பண்றாங்க தெரியல. நமக்கு யார் அன்னதானம் பண்றாங்க தெரியல. போய் பார்ப்போம். என்ன போட்டிருக்குது பாரு, ஆடு கோழி சீட்டு பெற்று கொள்ளும் இடம். ஃப்ரெண்ட்ஸ், பாகுபலியை பார்த்தாச்சு. இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். செம்ம இது. அன்னைக்கே வந்து பார்த்தோம். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். அது வந்து சேல்ஸ் ஆயிருச்சுங்க. அது ஆயிடுச்சுங்க. இப்பதான் வேலை முடிச்சு கவர் மாத்துறாங்க பாருங்க. அட்டகாசமா இருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல ராஜஸ்தான் ஒட்டகம் போகுது பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வனத்துக்கு, குருநாசாமி கோயில் வனத்துக்கு. ஆமாங்க, அந்தியூரில் இருக்க குருநாசாமி கோயில் வனத்துக்கு தான் வந்திருக்கோம். வனக்கோயில் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். பாருங்க, இந்த இடத்துல தான் இருக்கு கோயில். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கோயிலுக்கு பேக் சைடில் தான் கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. நாம் அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். பண்டிகைங்கிறதுனால கார் பார்க்கிங் ஏரியான்னு தனியாக வச்சுருக்காங்க. நாம் நார்மல் டேஸில் வந்து டைரெக்டாக உள்ளேயே வரலாங்க, ஏன்னா கூட்டம் அந்தளவுக்கு இருக்காது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம மெயினான நாளில் வந்து பயங்கரமான கூட்டம் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரௌடாகவே தான் இருக்கும். நீங்கள் மற்ற டைமில் வரும்போது ஃப்ரீயாக வந்து நம்ம சாமி கும்பிட்டு போகலாங்க. டேய், எங்கே இருக்குது கோயில்? இதுதான் கோயில், வனக்கோயில். வனக்கோயிலுக்கு வந்துட்டோம். குருநாசாமி கோயில், வனத்து கோயில். இங்கே வந்து சொந்த பந்தம்லாம் கூப்பிட்டு ஆடு வெட்டி கிடா வெட்டி வச்சு எல்லாரும் சந்தோஷமா இருந்து போகிறதுக்கு தான் இந்த இடம். வேற என்னங்க வேணும்? அந்த ஒரு நிகழ்வுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து வருடத்திற்கு ஒரு முறை ஒன்று கூடுறோம். அதுக்கு தான் இந்த பண்டிகையே. பாருங்க, காட்டுக்குள்ள அமைதியான ஒரு சூழல்ல நம்ம குருநாத சாமி இருக்காரு. பிரகாசமான கோயில், சூப்பரா இருக்கு பாருங்க கோயில். தேரை முதல்ல வனத்துக்கு தாங்க கொண்டுட்டு வருவாங்க. இங்க வந்து தான் தேருக்கு எல்லாம் அலங்காரமும் செஞ்சு நம்ம ஊருக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு எடுத்துட்டு போவாங்க. வெட்டி முடிச்சுட்டு இருக்குது. அருமையான நாட்டுக்கோழிங்க. சமையல் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிருன்னு நினைக்கிறேன். அண்ணன் வெட்டி முடிச்சிட்டாரு. சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கறி விருந்து தான். சாமி தரிசனத்துக்கு போயிட்டு இருக்கிற வழி அதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, கோழி ஆடு எல்லாமே வந்து காவு கொடுக்குற இடம் இந்த இடம் தாங்க. இங்கே தான் வந்து நூற்றுக்கணக்கான கோழி ஆடு எல்லாமே வந்து இங்கே தான் அறுத்துடுவாங்க. இப்போ பக்தர் ஒருத்தர் நேர்த்தி கடனா கோழி கொண்டு வந்திருப்பாரு போல. சரியான நாட்டுக்கோழி. கோழி பிடிக்கும்போது கால் ரெக்கை எல்லாத்தையும் கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஏதோ ஒன்று விட்டுட்டாலும் அவ்வளோதான், சுற்றிலும் இருக்கிறவங்க ட்ரெஸ் எல்லாமே கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸாக மாறிடும். பாருங்க, அவங்க ரெக்கையை பிடிக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கணும். இப்போ வேலையை ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப கோழி ஆடு அந்த மாதிரி வந்து நேர்த்திக்கடன் கொடுக்கறது வழக்கங்க. குருநாசாமிக்கு முன்னாடி வெளியே இந்த மாதிரி வேலு இருக்குங்க. வேலுக்கிட்ட தான் வந்து நம்ம சூடம் ஏற்றி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். அதுதான் இங்கே நடக்குதுங்க. பாருங்க, சூடம் ஏற்றிட்டாங்க. இங்கே நின்னே நம்ம வந்து சாமியை கும்பிடலாம். வெளியிருந்து பார்த்தாவே தெரிவார். மக்கள் வெயிலில் சிரமப்படக்கூடாதுன்னு பாருங்கள், மேலே ஃபுல்லாக கிரில் ஷீட் போட்டு கம்ப்ளீட்டாக கீழே வந்து ஃபுல்லாக கிரில்லில் நடப்பாதை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு கூட்டம் வருங்கிறது தான் அர்த்தம். இப்படி இருந்தால் நம்ம சேஃப்டியாக குழந்தைங்களை கூட கூட்டிகிட்டு போகலாம். சாமி பக்கத்தால் வந்துட்டோம். கூட்டம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. அதனால தான் டக்குன்னு வந்துட்டோம். இந்த மாதிரி கியூவில் நின்று நம்ம சாமியை கும்பிடும்போதே ஒரு தனி உணர்வு ஏற்படும். அருமையாக இருக்குங்க. பாருங்கள், குருநாத சுவாமி பார்த்துக்குங்க. ஏன்னா பக்கத்தில் வீடியோ கேமரா நாட் அலோடட் சொல்லி போட்டிருக்கு. அதனால் தூரத்துலேருந்தே கவர் பண்ணிட்டோம். பாருங்கள், எல்லாம் வரிசையாக நின்று நீட்டாக கும்பிட்றாங்க.
எல்லாரும் கும்பிட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள். சாமியை பார்த்தாச்சு. அடுத்து வெயிலுக்கு இதமா ஒரு கரும்பாலும் வாங்கியாச்சு. வெயில் அந்த அளவுக்கு வெயிலுங்க, பயங்கரமா வெயில் இருந்தது. பயங்கரமா இருக்கு. சாமியோட தரிசனம் சிறப்பா இருந்தது. சூப்பரா இருந்தது. வனத்துல இருக்கிறது வந்து நான் இது வந்து சுயம்பு ஆனா உருவான சாமி. அந்த இது வந்து இங்க இருந்துதான் சிலை வடிவம்லாம் கிடையாதுங்க. அது வந்து வனத்துல சுயம்பு, அதாவது பாறை வடிவில் வந்து இருக்கு. அதுலயே வந்து உருவம் வந்து தெரியுது, பாத்தீங்களா? அதுலயே வந்து உருவம் இருக்கு. இது எல்லாமே சுயம்பு, சும்மா செதுக்குனது, ஆர்டிபிஷியல் எல்லாம் கிடையாது. ஒரிஜினல் சுயம்பு. அதனாலதான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கடவுள். பாத்தீங்கன்னா பார்த்து ஆசி வாங்கியாச்சு. ஆமா, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சிறப்பாக வனத்தில் இருக்கிற குருநாத சுவாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குதிரை சந்தைக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, குதிரை சந்தை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். சரியான கூட்டமாட்டு இருக்குதுப்பா சாமி. ஏங்க வேற லெவலுங்க. இங்கே இத்தனை வண்டியாக இருக்கு. காரே இத்தனை கார் இருக்குன்னா உள்ள ஜனமக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? லட்சாவதி லட்சம் பேர் இருப்பாங்களாட்டு இருக்குது. பாருங்க, சொன்ன மாதிரியே அத்தனை பேர் தான் இருக்காங்க போல. அடாடாடாடாடா, என்னங்க இவ்வளோ கூட்டமா? கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கலிங்க இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு. பாருங்க, ராட்டினந்தூரி அங்கே தெரியுது, அது வரைக்குமே ஜேன்னு கூட்டம் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கமும் பாருங்க இந்த அளவுக்கு. அப்படியே சாமி. ஏன் இதில் எங்கெங்கே போய் நாம கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது? லட்சம் பேர் இல்லைங்க, கோடி பேரே இருப்பாங்க போல. அந்த அளவுக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்குதுங்க. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்ட்டு. பாருங்க, ஊர் மக்கள் எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க போல. நோம்பினா நோம்பி தாங்க, நோம்பி அந்தியூர் குருநாதசாமி நோம்பி. ஆஹா, சூப்பரான வாட்டர் கேமுங்க. அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு குளிர்ச்சியான விளையாட்டு இது. பார்க்கவே ஆசையாகவும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்க மகிழ்ச்சியாக விளையாண்டுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பரவாயில்ல, காலில் பெடல் போடுறது இல்லாமல் கையில் சுற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. நல்ல ஐடியா இது. கூட்டத்தை சமாளித்து ஒரு வழியாக விளையாடுற இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு பொம்பரை மாட்டோம். சல்லுன்னு கீழே போய் இறங்குன்னு நிற்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம குதிரை சந்தைக்கு தான் வந்திருக்கோம். லட்சக்கணக்கான விலையில் போகக்கூடிய நம்ம சூர்யா இருக்காரு. பாருங்க, ஒவ்வொன்றா நம்ம அண்ணனை கேட்கலாம். வணக்கம்ங்க, நம்ம பேர் குமாருங்க. குதிரை வாங்கி வித்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க. இது காட்டிவாடியில் வந்து நொக்கறாங்க. இப்போ தான் 4ஆம் பல்லேருந்து 6ஆம் பல் ஆடிட்டு இருக்குதுங்க. இது குதிரை வந்து கிராசிங்கும் போடுதுங்க. வண்டி ரைடிங் எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க, பழக்கத்தோடு இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் எத்தனை லட்சத்துக்கு நான் இப்போ என்னங்க வேலை? ஒவ்வொன்றும் கலரை பொறுத்துங்க. இது வந்து 2.5 சொல்லிட்டு இருக்குதுங்க. இது 2 ரூபா சொல்லுதுங்க. அது 2 ரூபாய்க்கு வேலை முடிஞ்சுதுங்க. அந்த குட்டி அது இன்னும் பல் போடாத குட்டிங்க. இது வந்து பார்த்தா புதுவாயிங்க, கொட்டைங்க, சுழி சுத்தம். இதுங்க எத்தனை பல்லுங்கண்ணா? இது 4ஆம் பல்ல இருந்து பார்த்தா 6ஆம் பல் ஆயிட்டு இருக்குங்க சூர்யாவுக்கு. ஆமாங்க. இது கிராசிங் பழக்கம், வண்டி ரைடிங் எல்லாம் தெளிவா போகுங்க. சரிங்க. இது வந்து பார்த்தா புதுவாயிங்க, கொட்டைங்க, சுழியல் சுத்தம்ங்க, வண்டி பழக்கம் இருக்குது, ரைடிங் பழக்கம். பல்லுங்கண்ணா? இது புதுவாயிங்க. அதாவது வந்து 6 பல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஆயிருக்குங்க பாருங்க. ஒரு 5 to 6 வயசுக்குள்ள இருக்குங்க. இதுக்கு சுழியல் சுத்தம். இதுவுமே வண்டி பழக்கம், ரைடிங் தெளிவா போகுங்க. குதிரை சினையாவும் இருக்குதுங்க. ஒரு நல்ல குட்டி ஒன்று போடுங்க பாருங்க. அந்த அது வந்து சேல்ஸ் ஆயிருச்சுங்க. அது ஆயிருச்சுங்க. இப்பதான் வேலை முடிச்சு கவர் மாத்துறாங்க பாருங்க. அதுங்க எத்தனை லட்சம்? 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை முடிச்சதுங்க. இன்னும் பல் போடாத குட்டிங்க. இது பல் போடாத காட்டி வாடியில நல்ல சைஸ்ன்னு பாருங்க. 60 இன்ச்சுக்கு வந்து மேல இருக்குதுங்க. இப்பவே 60 இன்ச்சு இருக்குதுங்க. இன்னும் சைஸ் வருங்க. இன்னும் சைஸ் வரும் பாருங்க. இது நீ அவ்வளவுதானுங்க. இது நீ வளராதுங்க. இது நீ அளவு சைஸ் இவ்வளவுதாங்க பாருங்க. ஆமாங்க. இது வண்டி பழக்கம் இருக்குதுங்க, ரைடிங்கும் இருக்குதுங்க, கிராசிங்கும் போட்டுக்குதுங்க. கோயில் ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு வேணாலும் கொண்டு போலான்னு போறீங்க. ஆமா. சூர்யா டான்சிங் பண்ணுவாரானா? சூர்யா டான்சிங் இல்லைங்க. டான்சிங் இல்லைங்க. ரேஸ் ரேக்லாக்கு போவாரா? ரேக்லாக் வண்டிக்கு தெளிவா போகுங்க. பாருங்க, குதிரை வாங்கணும்னால எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவாரு. ரேசிங் மேன் அவரு. இவரு பாத்தீங்கன்னா இவரு சேல்ஸ் ஆயிட்டாரு. 2 லட்சத்துக்கு சேல்ஸ் ஆயிருக்காரு. நம்ம ஃபார்ம் எங்கன்னா இருக்கு? நம்பியூருங்க. நம்பியூர்ல இருக்குதுங்க. அவினாசியில இருந்து வடக்கு வந்தீங்கன்னா சேவூர் வழியில் வந்தா நம்பியூருங்க. கோபியில இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. ஆமா.
எப்போ வேணாலும் கிராசிங்க்கு வேணாலும் வரலாமுங்க. குதிரை வாங்கணுன்னாலும் நம்மக்கிட்ட கேட்டு வரலாமுங்க. எப்பவுமே 4 குதிரை இருந்துகிட்டே இருக்குங்க கட்டுத்தாயில. ஆமாம், நம்பர் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. 93ங்க, 45ங்க, 63ங்க, 23ங்க, 63ங்க. எந்த டைம் வேணாலும் கூப்பிடலாமுங்க. கண்டிப்பா கூப்பிடுங்க, தவறாம வந்து பாருங்க. ஆமாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, குதிரைக்கு தேவையான பொருட்கள், அக்சசரிஸ் எல்லாமே இங்க இருக்கு. லாடெல்லாம் பாருங்க இங்க விற்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாஜுபாய் அவர்களுடைய ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் 7 லட்ச ரூபா மதிப்புடைய குதிரை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம தாஜுபாய் அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கலாமா? ஐயா, நம்ம ஃபார்மை பற்றி அப்படியே சொல்லுங்க ஐயா. வணக்கம். என் ஊர் சொந்த ஊர் கொடுமுடி. சரிங்க ஐயா. நம்ம யானை, குதிரை, ஒட்டகம் எல்லாம் வச்சுருக்கோம். சரிங்க. குதிரை சந்தைக்கு வருஷம் வருவோம். 40-50 வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேன். இந்த குதிரை ஒரு 7-10 குதிரை கொண்டு இருக்கோம். சிலது விற்றுருக்கு, சிலது விற்காம நிற்குது. ஐயா, நம்ம குதிரைக்கு என்ன வயசுங்க ஐயா ஆகுது? இது ஒன்றும் பல் போடல. பல்லு போடலீங்களா? பல் போடல. அதிகம் இந்த ஐட்டம் இருக்குதுங்க ஐயா. ஆமாம், இன்னும் பல் போடல. 2 வயசு ஆச்சு. 2 வயசு. இன்னும் பல் போடுறப்போ இன்னும் கொஞ்சம் உயரம். இப்போ 64 இன்ச்சு இருக்கு உயரம். பேர் எதோ வச்சிருக்கீங்களா? நம்ம குதிரைக்கு பேர் வச்சு சூர்யான்னு வச்சிருக்கேன். சூர்யா. ஓகே. சூர்யா ரேஸுக்கு போவாருங்களே இல்ல டான்ஸிங்? ஒன்னும் இப்பதான் பழக்கிட்டு இருக்கான். பழக்கிட்டு இருக்கீங்க. இப்பதானே, அது சின்ன வயசு தானே, இன்னும் பல் போடல. இல்ல, ஆமா ஆமா, பல் போட்டாதான் வேலையெல்லாம் செய்வோம். இப்ப அப்படியே ரைடிங் பழக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க. நல்ல அமைதியான குதிரை. சூர்யா எத்தனை லட்சத்துக்கு போறாருங்க? இப்ப 7 லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கான். 5.5 லட்ச ரூபா வரைக்கும் கேட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. 5.5 கேட்டுட்டு இருக்காங்க. முன்ன பண்ண வந்தா கொடுத்துருவோம். ஐயா, உங்க கான்டாக்ட் நம்பர் சொன்னீங்கன்னா ஃபார்முக்கு வர்றவங்க வந்து பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஐயா. ஃபார்ம் நம்பர் சொல்லுங்க. 99 99 444 33 891. யாரு தேவை இருக்கிறவங்க மட்டும் பேசிட்டுங்க. சும்மா பொழுதுபோக்குறவங்க பேச வேண்டாம். கண்டிப்பா முக்கியமான விஷயம், அவங்களையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆமா, தேவை இருக்கிறவங்க அட்ரஸ் இருக்கு. கொடுமுடி வந்தா நம்மள பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். நம்ம ஃபார்முக்கு வந்தா யானை, குதிரை, ஒட்டகம், மாடு, ஆடு, நாய் அனைத்தும் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ செல்லமா பேசிட்டு இருக்காரு. நம்ம தாஜுபாயில ஃபார்ம்ல இருக்கிற குதிரை தான். எல்லாமே பல லட்சம் போகக்கூடியது. குட்டி என்னங்கண்ணா மிரட்டிட்டாங்களா? அதானே குழந்தை பயப்படுத்தி விட்டாங்க. நம்ம அந்தியூர்ல மாட்டு சந்தையிலேயே இவர் தாங்க ரொம்ப ஃபேமஸான ஆளு. இவரை பார்க்க தான் வந்து முக்காவாசின்னு சொல்ல முடியாது, முழு மக்களுமே வந்து இவரை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து சேல்ஸ் ஆயிட்டாரு. நேற்று தான் சேல்ஸ் ஆனாரு. 5 லட்சத்துக்கு சேல்ஸ் ஆயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ்.
கேரளாக்கு தான் இப்போ போக போறாரு. இவர் பஞ்சாபி. இப்போ பஞ்சாபில இருந்து கேரளா மலையாளத்தானா மாற போறாரு நம்ம பாகுபலி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஞ்சாபி பாகுபலி இவர் தாங்க. பஞ்சாபி பாகுபலி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. நேற்று தான் விற்பனை செய்யப்பட்டது, புக்கிங் ஆயிடுச்சு. டைரி ஃபார்ம் சின்னப்பிள்ளை பாகுபலி 5 லட்சம் விற்பனை செய்யப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இவர் கேரளா போக போறாரு. கேரளா தான் சேல்ஸ் ஆயிருக்காரு, சேல்ஸ் ஆயிட்டாரு. கேரளாக்கு புக் ஆயிருக்காரு. பாருங்க, பாகுபலி பார்க்க வந்த ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் எல்லாரையும் பாருங்க. கொஞ்சம் வா சாமி. பாகுபலி பாத்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்காரு. நல்லா மிரண்டு போயிடலாம் அந்த அளவுக்கு இருக்காரு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாகுபலியை பார்த்தாச்சு, இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். செம்ம இது. அன்னைக்கே வந்து பார்த்தோம். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். அன்னைக்கு வரும்போது பாகுபலி படமே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்காரு நம்ம பாகுபலி. இன்றைய பாகுபலி பார்க்கணும்னா இன்றைய கடைசி எல்லாரும் வந்து மலர்னு பாத்துக்கங்க. ஆமா, கேரளாக்கு தான் போகணும். பாகுபலி பார்க்க கூட்டம் பாருங்க அலமோது. அந்தி வரை இங்கதாங்க இருக்கு. இவரை பாக்குறதுக்கு தான் ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. இடம் ஃபேமஸ் பாகுபலி தான். பாகுபலி தான். நம்ம பாகுபலி பார்த்துட்டோம். அடுத்தது நாம வந்து நம்ம காளையனை தான் பார்க்க போறோங்க. சும்மா பிரம்மாண்டமா இருக்காரு அவரும். எல்லாருமே பட்டு பயங்கரமா இருக்கிறாங்க பாருங்க, போயிட்டு இருக்காரு. ரெண்டுமே காங்கயம் மாடுங்க, அட்டகாசமான காங்கயம். பாத்துக்கங்க, ஒரிஜினல் நாட்டு மாடு, காங்கயம் மாடு. பார்க்கறதுக்கு தான் அமைதியா இருப்பாரு. சீர்னர்னா யாராலையும் தாங்க முடியாது. கொம்பு பாருங்க எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. என்ன வயசுனா ஆகுது? 3.5 வயசுங்களா? 3.5 வயசு, இளங்கால. வெறும் 3.5 வயசு தாங்க ஆகுது இவருக்கு. அடங்காத ஜல்லிக்கட்டு காளையாட்ட சும்மா ஜம்முன்னு நிற்கிறார். இவர் ரொம்ப சாஃப்டா தான் இருக்காரு இப்போ, ஏன்னா சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே டெரரா இருக்காரு பாத்தீங்களா. இதுதான் ஒரிஜினல் நாட்டு மாடுங்க, காங்கேயம் காளை. அமைதியா இருக்கும்போதே இந்த அளவுக்கு டெரிஃபிக்கா இருக்காரு. இவர் கோவம் வந்ததுன்னா என்ன ஆகும்னு ஊருக்கே தெரியும், சொல்லவே தேவையில்ல. 3.5 வயசு குட்டி தான் ஆகுது, ஆனா பார்த்தோம்னா பயங்கரமா இருப்பாரு. இளங்காளையன், காங்கயன். முட்டை வந்துட்டான். பக்கத்தாலேயே நின்னதுனால முட்டை வந்துட்டான். பாருங்க, ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை இல்லாம லவ் பேர்ட்ஸ் கூட இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. வாத்துல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. புறா, அதுவும் கீழே இருக்கிறது பாருங்க, காட்டுப்புறா, அதாவது மாடப்புறான்னு சொல்லுவாங்க. பாருங்க, அப்படியே சைனிங்கா இருக்கான். குட்டி தான் இவன், இன்னும் பெரியவனாவில், அதுக்கே இந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கான். 2 பல்லு தான் வந்திருக்கும். பக்கா ஃபினிஷிங்ல இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கருப்பன் நின்றுட்டு இருக்கான். ஐ பாருங்க, ஃபுல்லா பிளாக்.
மதுரையோட இருக்காது மறுபடியும் வேற எதுவும் வெள்ளை எனக்கு கண்ணு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பிளாக்குங்க. ஒயிட் அண்ட் பிளாக் அப்படிலாம் இல்லை பாருங்க, ஃபுல்லுமே பிளாக்கு. ரேரான குதிரைங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வனா குருசாமி கோயிலை நல்லா கும்பிட்ருப்பீங்க. அப்படியே வந்து நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற குதிரை சந்தையும் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இதுதான் வந்து அந்தியூர் பண்டிகை, குருநாதசாமியோடைய பண்டிகை. இப்படி தான் இருக்கும். எல்லோரும் குடும்பத்தோடு வந்து சாமியை கும்பிட்டு செலிப்ரேஷன் பண்ணிகிட்டே போங்க. நாங்களும் இதோட நம்ம vlog-ஐ நிறைவு செய்திக்கிறோம். நம்ம சேனலை பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், தவறாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.